முதல்வர் என்ன சொல்றாங்க, 7 மணி நேரம் தாமதம் சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் இபிஎஸ் அவர்கள் தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா, உடல் கூறாய்வு வந்து 2-3 டேபிளில் தான் நடந்ததுன்னு அண்ணாமலை அவர்களும் சொல்லிட்டாங்க. இல்ல, அது நான் அங்கே அன்னைக்கு நேரா போகும்போதே கேட்டேன். 25 உடல்களுக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் நடு இரவு வந்து அஞ்சலி செலுத்தினாரே, அப்ப எவ்வளவு விரைவா செஞ்சீங்க? எவ்வளவு மருத்துவர்கள், உடல் கூராய்வுக்கு மருத்துவர்கள், அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, நாங்க உடனே 51 மருத்துவர்கள் வர சொன்னோம். உடல் கூராய்வு நிபுணர்கள் வந்தார்களா? ஒரு உடலுக்கு உடற்கூராய்வு செய்வதற்கு எத்தனை நிமிடம் எடுத்துக்கொண்டீர்கள்? அப்படி என்றால் இங்கே இருந்து முதலமைச்சர் நடு இரவு போயிட்டு நடு இரவிலேயே உடற்கூராய்வு செய்தீர்களா? இது எல்லாமே மிகப்பெரிய கேள்விக்குறிகள். அதான் சாத்தியமில்லைன்னு அன்னைக்கே கேட்டேன். நான் ஒரே நேரம் 25 அப்ப பக்கத்துல இருந்த அதிகாரிகிட்ட கேட்டேன், எல்லாருக்கும் உடற்கூராய்வு செஞ்சீங்களான்னு நான் கேட்டேன். ஏன்னா எனக்கு அந்த சந்தேகம் வந்தது. அதனால இதெல்லாம் இனிமே உச்சநீதிமன்றம் அதை விசாரிக்க வேண்டும். எதற்கெடுத்தாலும் அரசியல். எதிர்கட்சிகள் எந்த நிகழ்ச்சியும் நடத்திடக்கூடாது. ஏன் நாங்க விஜய்க்கு ஆதரவாக இந்த நிகழ்வில் இருக்கிறோம் என்றால், அவரை மாறியே பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள். ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு ஒரு நேரம் கேட்டால், ஒரு அனுமதி கேட்டால் கொடுக்கறது இல்ல. ஏன் RSS இயக்கங்க ஒரு முறையாக நடந்து கொள்ளுகின்ற இயக்கம், அதுக்கு கூட உயர்நீதிமன்றம் போய் தான் அனுமதி வாங்க வேண்டி இருக்கிறது. அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண் பாதிக்கப்படுகிறாள் என்று என்னை உட்பட, நான் உட்பட போய் ஆர்ப்பாட்டம் நடத்தினா ஒரு வார்த்தை சொல்லக்கூடாம எங்களெல்லாம் பிடிச்சி வேன்ல ஏத்துறாங்க. ஆனா அதே அவங்கள கூட்டணி கட்சி தலைவர்கள், அண்ணன் திருமாவளவனின் நிகழ்வை நீங்களை பார்த்தாலே தெரியும், ஸ்டாலின் அரசு எவ்வளவு பாராபட்சமாக நடந்து கொண்டிருக்கிறது என்று.